துர்கா ரெடியா? காலேஜ் கிளம்பலாமா? கிளம்பலாம் ஐஷு. ஆமா, உங்க வீட்டுக்கு இன்னைக்கு யாராவது கெஸ்ட் வராங்களா என்ன? ஏண்டி இப்படி கேக்குற? இல்ல, காலையில உங்க வீட்டு பக்கம் வந்தா சாம்பார் வாசனை காரக்குழம்பு வாசனை தான் எப்பவுமே அடிக்கும். இன்னைக்கு பஜ்ஜி வாசனை ஸ்வீட் வாசனை எல்லாம் அடிக்குது. அதான் கேட்டேன் கெஸ்ட் வராங்களான்னு. அதெல்லாம் இல்ல ஐஷு. சரிடி, சாப்பிட்டுட்டியா? கிளம்புவோமா? கிளம்பலாம் ஐஷு. துர்கா, என்னம்மா? இன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு போகாண்டாமே, ஐஷுக்கிட்ட லீவு சொல்லி விட்டுரு. ஆண்டி, எதுக்கு ஆண்டி? துர்கா வரலனா எனக்கு காலேஜ் போறதுக்கே பிடிக்காது. ஏன் அவளை இன்னைக்கு லீவ் போட சொல்றீங்க? வர சொல்லுங்க காலேஜுக்கு. ஐஷு, இன்னைக்கு துர்காவை பொண்ணு பார்க்க வரவுமா? என்னது, துர்காவை பொண்ணு பார்க்க வராங்களா? துர்கா, என்னடி இதெல்லாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா, பொண்ணு பார்க்க வராங்கன்னு கூட சொல்லவே இல்ல. ஐஷு, எனக்கே தெரியாது. அம்மா, என்ன சொல்றீங்க? பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமாம்மா துர்கா, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வாராவ. நாங்களே மாப்பிள்ளை வீட்டுக்காரவி எப்படி என்ன ஏதுன்னு பேசிட்டு பிறகுவான்ட்டு சொல்லலான்னு தான் நினைச்சோம். ஆனா பெரியம்மா தான் வந்து சத்தம் போட்டா, பொண்ணு பார்க்க இன்னைக்கு வாராவ, அவ இல்லாம எப்படி லீவ் போட சொல்லுன்னு சொன்னா. அதனால தாம்மா சொல்லி எனக்கு லீவ் போட்டுருமா. அம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். எதுக்குமா இப்படி உடனே எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க? இப்போதைக்கு வேண்டாம் தானே சொல்லியிருந்தேன். காலேஜ் முடிச்சிடுறேன். துர்காம்மா, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவியலும் அவியலாதாம்மா உன்னை பிடிச்சிருக்குன்னு வந்து கேட்காவ. அப்படி இருக்கும்போது நம்மளா வேண்டான்னு எதுக்கு சொல்லுது? அதனால தாம்மா நானும் உங்க அப்பாவும் அந்த இடத்த வேண்டான்னு சொல்லல. அவியலுக்கும் உன் கல்யாணம் நின்று போனது எல்லா விஷயமும் தெரியுமா? எல்லா விஷயமும் தெரிஞ்சவிய வந்து பொண்ணு கேட்காவ. பையனும் நல்ல பையன். அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு வேண்டான்னு சொல்லுதுன்னு தான் நாங்கள் வர சொல்லியிருக்கோம்மா. கல்யாணத்தை வேணா படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வச்சுக்கிடுவோம். நாங்கள் மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறோம். நீ இன்னைக்கு மாப்பிள்ளை பாரு, மாப்பிள்ளையும் உன்னை பார்க்கட்டும். அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். நீ இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடு. அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். யாரையும் வர சொல்லாதீங்கம்மா. எனக்கு பார்க்கவே இஷ்டம் இல்லை. அப்படிலாம் சொல்லாதம்மா துர்கா. ஒரு இடம் அந்த மாதிரி ஆயிட்டுங்கக்காக கல்யாணமே வேண்டான்னு சொல்லலாமா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாவ. இவிய உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு கேட்கவனா நல்லவிய மாதிரி தாம்மா தெரியுது. வேற யாரும் இல்லை, அவியல நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். யார் ஆண்டி? அது வந்து ஐஷு, எங்க அக்கா வீட்டுல குடியிருக்கான் பத்தியா, அந்த பையன் தான் மாப்பிள்ளை. யார் ஆண்டி? சூரியனா? சூரியனா சந்திரனான்னு எனக்கு பேர் தெரியாது, அந்த பையன் தான் சொன்னாவ. சூப்பர் ஆண்டி, பையனை பார்க்கவே தேவையில்ல, கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிருங்க. ஐஷு என்னம்மா சொல்றா? ஆமாண்டி, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல பையன், அதனால தான் சொல்றேன். துர்காவை கூட மண்டபத்துல வச்சு அவர் தானே கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு. ரொம்ப நல்லவர் ஆண்டி, நான் கூட பேசியிருக்கேன் பழகிருக்கேன். பொண்ணே பார்க்க வேண்டாம், டைரக்டா கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஐசு, அப்படிலாம் அவசரப்பட வேண்டாம். மெதுவா எல்லாரும் பொண்ணு பார்க்க மாதிரி வந்தவிய பார்க்கட்டும். அதுக்கு ஒரு மற்ற விஷயங்களை பேசுவோம். பேசிட்டு பூ வைக்கட்டும், நிச்சயம் பண்ணட்டும், எல்லாத்தையும் பண்ணுவோம். துர்காம்மா, சேலை எடுத்து கட்டுமா? இப்போ வந்துடும். காலேஜுக்கு இன்னைக்கு லீவ் போட்டுரு. ஐசு, நீ கூட காலேஜுக்கு போயிடனா துர்கா கூட இன்னைக்கு இரு. ஓகே ஆண்டி, இங்க தான் இருப்பேன். நீங்க போய் மத்ததெல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் பொண்ணை ரெடி பண்ணிடுறேன். சரிம்மா. ஐஷு, மாப்பிள்ள அவர் தானாண்டி? அவர் தான் வீட்டுல வந்து பேசியிருக்காரு. நான் கூட அது தெரியாம கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்படி தாண்டி எல்லாத்துலயும் நீ அவசரப்படுற. நீ தானே அவரை வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னா, அதனால தாண்டி அவர் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டிருக்காரு. ஆமா ஐஷு, அவரே ரொம்ப நல்லவர்லா. தெரிஞ்சா சரி. என்ன மேடம், முகமே பிரகாசமாயிருச்சு. ஆமா ஐஷு, எனக்கு பிடிச்சவரையே கல்யாணம் பண்ணிக்கிட போறேல்ல, அதனால ஹாப்பியா இருக்கு ஐஷு. ஏய், அந்த பையன் தான் சொன்ன உடனே உங்க அம்மாக்கே பிடிச்சு போச்சுடி. ஆமா ஐஷு, வீட்டுல சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்க போறோம். சரிங்க மேடம், இப்பயாவது அவர்கிட்ட உங்க லவ் சொல்லுவீங்களா? அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். ஓஹோ, அப்படியா? சரிடி, சீக்கிரமா சாரி எடுத்து கேட்டு. மாப்பிள்ள இப்படி பார்த்தா கோச்சிட்டு போயிட போறாரு. அவர் அப்படிலாம் போக மாட்டாரு ஐஷு. அப்போ இப்படியேவா போற? இல்ல, சாரி தான் கட்டிட்டு போவேன். ஒரு நாள் இன்னைக்கு நானும் காலேஜுக்கு லீவ் போட்டேன். பரவாயில்ல ஐஷு, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நான் என்னோட சாரிலாம் எடுத்துட்டு வரேன். எந்த சாரி கட்டலான்னு சொல்றியா? சரிடி, சீக்கிரம் போ. வாங்க வாங்க வாங்க. நீங்க வாரியன்னு கதிர் தம்பி வந்து சொல்லிச்சு. அதான் சரி, நம்மளுக்கு தெரிஞ்சவிய தானே வரட்டும்னு சொல்லி தான் வாங்கன்னு சொன்னேன். வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. வானரம்மா, எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களோ? ஆமா, என்கிட்டே நீங்க சொல்லியிருக்கலாமே. எனக்கு உங்க தங்கச்சி வீடுன்னே தெரியாது. என் மகன் தான் இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதான் வந்தோம்.
அப்படியா? சரி சரி, எல்லாரும் உட்காருங்க. நீயா நீயா என்னங்க? எதுக்கு இவையெல்லாம் தட்ட தூக்கிட்டு வந்திருக்காவ? எல்லாரையும் வெளியே போ சொல்லு. ஏங்க இவியதான் மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா. இவிய அப்பா அம்மாவா? எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா வரவே சொல்லியிருக்க மாட்டேன். மஞ்சு, என்ன இது? என்னங்க, இவருதான் பொண்ணோட அப்பா. அப்பாவா? சே, இந்த வீட்டுக்கா பொண்ணு பார்க்க வந்தோம்? சூர்யா, இந்த வீட்டுக்கா எங்களை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்தா? டாடி, என்னாச்சு டாடி? வா போலாம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ கேட்க கூடாது. டாடி, என்னாச்சு? வா சூர்யா. துர்காப்பா என்னாச்சு? எதுக்கு அவியல இப்படி சத்தம் போட்டிய? அவிய எதுக்கு உங்களை பார்த்தோன்னு கோவப்படியாவ? நீங்க எதுக்கு அவியல பார்த்தோன்னு கோவப்படுறிய? என்னாச்சு துர்காப்பா? என்ன நடக்குதுங்க? இங்க பார் தமிழு, என்கிட்ட எதுவும் கேட்காத. இவன் பையன் தெரிஞ்சிருந்தா நான் அவியல வரவே சொல்லியிருக்க மாட்டேன். அந்த பையன் நல்ல பையனா இருக்கானே தான் வர சொன்னேன். இவன் தான் அவனுக்கு அப்பன்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டு வாசல மிதிக்க விட்டுருக்க மாட்டேன். பிள்ளையெல்லாம் கட்டி தர மாட்டேன்னு சொல்லிரு. என்னாச்சு துர்காப்பா? எதுக்காக இப்படி கோவப்படுறிய? இத பத்தி என்கிட்ட எதுவும் பேசுற வேலை வச்சுக்கிடாத. ஐய, என்ன எதுவுமே சொல்லாம இப்படி போறாரு? தமிழ், என்ன பிரச்சனை? எனக்கும் தெரியலக்கா. அவரை பார்த்த உடனே இவ்விய கோவப்பட்டாவ, இவரை பார்த்த உடனே அவரும் கோவப்படியாரு. அவரும் மகனை வாணி கூப்பிட்டுட்டு போயிட்டாரு. என்னதான் நடக்குன்னு தெரியலையே. நான் நினைக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாலே தெரியும் போல. ரெண்டு பேரும் மறைச்சுக்கிட்டே பார்த்தா அப்படிதான் இருக்கு தமிழ். எனக்கு அப்படி பிரச்சனையா இருக்கும் ரெண்டு பேருக்கும்? தெரியலையே தமிழ், அவியல்வெல்லாம் சொன்னாதானே தெரியும். நல்ல பையன், குழந்தை என்னடான்னு இப்படி கோவப்பட்டாவல. ஆமாக்கா, நம்ம துர்காவை கண்டுபிடிச்சி தந்தது அந்த பையன் தானே. அதனாலதான் அவன் குழந்தை சாரி அந்த பையனுக்கு நான் கட்டி கொடுக்கலான்னு சொன்னாவ. அவிய அப்பாவை பார்த்தோன்னு இப்படி கோவப்பட்டு போறாவல. அப்படி ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன பகையா இருக்கும்? தெரியலையே தமிழ். குழந்தை சாதாரணமா இருக்கும்போது கேட்டு பாரு. நல்ல பையன் தமிழ், எல்லாம் தெரிஞ்சிருந்து அவனே பொண்ணு கேட்டு வந்திருக்கான் பாத்தியா. இந்த பயலுக்கு கட்டி கொடுத்தா துர்கா வாழ்க்கை நல்லா இருக்கும். அவிய அம்மையும் நல்ல குழந்தை, எனக்கு தெரியும்ல, அங்கதானே இருக்காவ. நீ உன் புருஷன்ட்ட பேசி பாரு தமிழ். சரிக்கா, நான் பேசி பாக்கேன். இதுல வேற நான் துர்காவனைக்கு காலேஜ் போண்டாமா ரெடி ஆகும்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க என்னடானா அவிய வாசலுக்குள்ள வரும்போதே இவிய பிடிச்சி சத்தம் போட்டுட்டாவல. இனி நான் அவட்ட போய் என்னத்த சொல்லுவேன்? தமிழ், நீ துர்காட்ட எதுவும் சொல்லாண்டா. மாப்பிள்ள வாரேன்னு சொன்னாரு, ஆனா இன்னைக்கு வரலன்னு மட்டும் சொல்லி வை. வேற எதுவும் சொல்லாத தமிழ், வருத்தப்பட போறா. ஏன்னா யாருக்குனே ஒரு தடவை கல்யாணம் வரைக்கும் போய் நின்னு போச்சு பாத்தியா. அதை நினைச்சு பிள்ளை ரொம்ப வருத்தப்பட்டுட்டா. இப்பயும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா இன்னும் வருத்தப்படுவா. அதனால இன்னைக்கு வரலையா, அடுத்த வாரம் வராவலான்னு சொல்லிடு. சரிக்கா. சே, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இடமா கிடைச்சிட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இவர் என்னடானா இப்படி கோவப்பட்டுட்டு போயிட்டாரே. அப்படி அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனையா இருக்கும்? ஐஷு, இந்த சாரி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்குமா? பிடிக்காடி, பிடிக்கலனாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, கவலைப்படாத. ஏன்னா அவருக்கு உன்னை பிடிச்சு போச்சுல்ல. துர்காம்மா. ஆண்டி, துர்காவை சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்போ வருவாங்க? ஆமா, யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் ஆண்டி? அது ஒன்றும் இல்லைம்மா ஐஷு, நாங்கள் தான் பேசிட்டு இருந்தோம். ஏம்மா துர்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவி இப்போதான் போன் போட்டாவுமா. அவிய இன்னைக்கு வர முடியலையா, இன்னொரு நாள் வாரோன்னு சொல்லியிருக்காவுமா. ஆண்டி, என்ன சொல்றீங்க? இப்பதான் வரதா சொன்னீங்க. வாரோன்னு சொன்னாவுமா, நான் ஏதோ பிரச்சனையா, அதனால இன்னொரு நாள் வாரோன்னு சொல்லிட்டாவ. துர்கம்மா, நேரம் இருந்தா காலேஜ் கிளம்பு, இல்லைன்னா வீட்டில் இருமா. நான் தான் இன்னைக்கு வாராவன்னு சொல்லி போவிடாம கட்டுப்பிட்டேன் காலேஜுக்கு. நீ எதுவும் நினச்சி வருத்தப்படாதம்மா. சரிம்மா. ஐஷு, என்ன ஐஷு இதெல்லாம்? அவர்தான் பொண்ணு பார்க்க வராருன்னு ஹாப்பியா ரெடி ஆனேன். ஆனா அம்மா வரலன்னு சொல்றாங்க. என்ன ஐஷு இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. நான் வெளியே சத்தமா இருந்ததை பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா அவங்க அம்மா யாருமே வரலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வரல, இன்னொரு நாள் வரதா சொல்லிட்டாங்கன்னு வேற சொல்றாங்க. எங்க அம்மா எதுக்கு போய் சொல்ல போறாங்க ஐஷு? அவங்க வீட்ல அப்படிதான் சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஏய், வாரேன்னு சொல்லிட்டு எப்படி வரலன்னு சொல்லுவாங்க? ஒருவேளை அவங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கலையோ என்னமோ. சீச்சி, அப்படிலாம் இருக்காது. இல்ல ஐஷு, அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஏய், ஒருவேளை உங்க அம்மா சொன்ன மாதிரி வேற ஏதாவது வேலை கூட இருக்கலாம்டி.
நீ கவலைப்படாத, இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வர போறாங்க. சரி, காலேஜுக்காவது போலாமா? இல்ல ஐஷு, எனக்கு மனசே சரியில்லை. காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம். துர்கா, ஏன் நீ ஃபீல் பண்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சூரியன் இன்னைக்கு இல்லைன்னா என்ன இன்னொரு நாள் கண்டிப்பா வருவாரு. ஃபீல் பண்ணாதடி, வேணா ஒரு கால் பண்ணி கேட்கலாமா? அவர் நம்பர் தான் நம்மகிட்டே இருக்குல்ல, ஒரு கால் பண்ணி ஏன் வரல எதுக்கு வரலன்னு கேட்போம். ஐயோ வேண்டாம் ஐஷு. ஏன்டி? அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு. நம்ம கிட்ட பொண்ணு பார்க்க வரது கூட சொல்லல பத்தியா? சர்ப்ரைஸா வரலாம்னு நினைச்சிருப்பாருடி, அது கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. அதனாலதான் நம்ம இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட வேண்டாம். இல்லடி, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்போமே. இல்ல ஐஷு, போன்லாம் பண்ணி கேட்க வேண்டாம். அவரை பார்க்கும்போது வேணா கேட்டுக்கிடலாம். சரிடி. ஆனா அழகா ரெடியா இருக்க, எல்லாம் வேஸ்டா போச்சு. இன்னைக்கு இல்லைன்னா என்ன இன்னொரு நாள் கண்டிப்பா வருவாரு. ஃபீல் பண்ணாத துர்கா, உனக்கும் சூரியனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதான் இது வரைக்கும் வந்துருச்சுல்ல, இனி யாராலையும் உங்க 2 பேரையும் பிரிக்க முடியாதுடி. ஏன்டி சேடா இருக்க? ஃபீல் பண்ணாதடி, சூரியன் சீக்கிரமே உன்னை பொண்ணு பார்க்க வருவாரு. சரி ஐஷு. மைனி, என்ன செல்லம்மா? மைனி, என் வீட்டுக்கு போலான்னு நினைக்கேன் மைனி. ஏன் செல்லம்மா, இங்கே இருக்க வேண்டியதானே? கல்யாணத்துக்கு வந்தேன், கல்யாணத்துக்கு வந்து சொந்தக்காரவி எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாவ. நான் தான் இத்தனை நாளா இங்கே இருந்துட்டேன். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போலான்னு பாக்குறேன் மைனி. செல்லம்மா, யார் என்ன சொல்ல போறா? இங்கே இரு, நீ இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல மைனி, நீங்க இப்ப இருந்தான்னு சொல்றிய, முன்னால நீங்க தான் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. செல்லம்மா, நான் என்ன உன் மேல இந்த பொறாமையிலேயே போன்னு சொன்னேன். உன் புருஷன் கூட போய் நீ நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஊருக்குள்ள நான் போகும்போது வரும்போதெல்லாம் உன்னை பத்தி என்ன பேசியாவ தெரியுமா? வாழ விட்டின்னு பேசிக்கிட்டு இருந்தாவ. அதை கேட்கும் போது என் மனசு எவ்வளவு கஷ்டமாச்சு தெரியுமா செல்லம்மா? அதுக்காக தான் உன்னைய போன்னு சொல்லிட்டு இருந்தேன். மத்தபடி உன் மேல கோபம் பொறாம எரிச்சல்னு அந்த மாதிரி எதுவும் எனக்கு கிடையாது. தெரியுமே, நீ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் என் மேல எந்த கெட்டனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை சொல்லல, சரோஜினி இருக்கா பாருங்க, அவ ஏதாவது எங்க அம்மிட்ட 1க்கு 2 சொல்லி கொடுப்பா. அதை கேட்டுட்டு எங்க அம்மா என் மேல கோவப்படுவா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இழுக்கணும்? அதனால நான் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன் மைனி. செல்லம்மா, நீ கொஞ்சம் இங்க இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் செல்லம்மா. சரோஜினி நகை பிரச்சனை முடியிற வரைக்கும் நீ இங்க இரா. நம்ம 2 பேரும் சேர்ந்து கேட்டாதான் இது சரி வரும். ஒத்தையா நான் மட்டும் கேட்டேன்னு வச்சுக்கியா, அவ நீ ஏமாத்திருவா. ஏன் அத்தையே வாய் பேசாதன்னு சொல்லிடுவாவ. நீ இருந்தாதான் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் செல்லம்மா, அதுக்காக தான் சொல்றேன் இரு. மைனி, அது என்னைக்கு வருமோ யாருக்கு தெரியும்? இந்த வாரம் வருதுன்னு சொன்னாவ, இன்னும் வந்த பாடு இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வராதுன்னு தோணுது. வார மாதிரி இருந்தா எனக்கு ஒரு போன் அடிங்க மைனி, நான் வந்துடுறேன். இல்ல செல்லம்மா, ஒரு வாரம் இரா, இருந்துட்டு அதுக்கு பிறகு உன் வீட்டுக்கு போ. அந்த சரோஜினிய 4 வார்த்தை கேட்கணும்னா நீ தான் அதுக்கு சரியான
எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு இந்த வீட்ல இருக்கா? நானும் என்னைக்கு கொண்டு வருவாவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கே வராவளா? எல்லாருக்கும் நாளைக்கு இருக்கு. முக்கியமா அந்த சரோஜினிக்கு இருக்கு. என்னமா அவிய வீட்ல